ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுப முகூர்த்தம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள், தேசிய தடுப்பூசி தினம், நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 4 நாழிகை 6 வினாடிகள், சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு, கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி இன்று மாலை 4:35 மணி வரை த்விதியை, அதன் பின்பு திருத்தியை, நட்சத்திரம் இன்று காலை 11:27 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை, நாமயோகம் இன்று பிற்பகல் 1:29 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம், கரணம் இன்று அதிகாலை 3:37 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு மாலை 4:35 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை, அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:22 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு காலை 11:27 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:27 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. அதாவது இன்னைக்கு காலையில் 11:27 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 11:30 வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம் வருது. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எடுக்கிற காரியங்கள், உடல் ஆரோக்கியம், இதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி அந்த சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும், போய் கலந்துக்கோங்க. அப்படி முடியாத பட்சத்தில் யாராக இருந்தாலும் வீட்லேயே 4:30லேருந்து 6 சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு ஒரு வெல்லமோ இல்லை கல்கண்டோ இல்லை வாழைப்பழமோ ஏதோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ, கற்பூரஹாரத்தை எடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியம் சிறப்படைய செய்யும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பகிர்வு ரோகஸ்தானமாக்கிய 6ஆம் இடத்துல சந்திரபகவான் உங்களுக்கு ஒரு உயர்வையும் கொடுப்பார். அதே சமயம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. பேசுகிற வார்த்தைகள், வாகன பயணங்கள் எல்லாத்திலையுமே இருந்தாலும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் சுமை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 18. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானுடன் இணைந்து கன்னிராசியில் இருக்கார். இன்னைக்கு ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அருகில் உள்ள ஆலயம் சென்று மகிழ்வார்கள். அதனால் மன தெளிவு கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 17. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். அற்புதமான ஒரு ஆற்றல், முன்னேற்றம், உற்சாகம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி உத்தியோகத்தில் சிறப்பாக அமையும். நீங்கள் புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 20. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டே. ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் கேது பகவானுடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். இன்னைக்கு உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான முன்னேற்றம் அருமையாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வத்தை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 17. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக கேது பகவானுடன் இணைந்திருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குடும்பத்தில் இன்றைக்கும். அதே சமயம் பேச்சுற வாஸ்தல்ல கவனமாக இருக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு உங்களுக்கு அருமையாக நடைபெறும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 19. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான், அதே சமயம் கேது பகவான், இல்லை 7ஆம் இடத்துல ராகு பகவான்,
ரொம்ப சிரமந்தாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தைகளும் அதேமாரி இருக்கணும். சல்லுபுல்லுன்னு விழுந்துடக்கூடாது. அதேமாரி சில காரியங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் நடந்துக்கப்படாது. கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கிற ஃபைல் காரியங்கள் எல்லாத்துலேயுமே. அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து நடந்து போகிறது நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது, மளிகை கடையில் கூட கிடைக்கிறது. பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பையில் வச்சுன்னு போயிடுங்க. அது கொஞ்சம் நேரத்தில் எவாப்ரேட் ஆகிடும். என்ன, அதை எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 18. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல கேது பகவான் சந்திர பகவான். 12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். மறைந்து ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். எதிர்பாராத ஒரு இன்ப நிகழ்ச்சி உங்கள் இல்லத்தில், உங்கள் அலுவலகத்தில், உங்கள் தொழில் வியாபார ஸ்தலத்தில் கண்டிப்பாக நடைபெறும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 20. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவான் இணைந்து ஆன்மீக விஷயங்களில் ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். என்ன ஆன்மீக விஷயத்தில் வருமானம்? ஒரு வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், அதுக்கு கடவுளோட அருள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசார நினைப்பீங்க. அந்த நினைப்பே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்னைக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிமையாக அமையும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் ஸ்ரீ சாரபரமேஸ்வராய நமக, அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் வெளியில் காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 19. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக கேது பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ரொம்ப நல்லதும்பாங்க சாதாரணமாக லக்னத்துலேருந்து. அதே மாதிரி ராசிலேருந்து சொன்னாலும் 10ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா கர்மஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த கர்மஸ்தானத்தில் வேற ஒரு கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அதே சமயம் கூட சந்திர பகவான் முழு சுபர்.
என்ன வளர்பிறை சந்திரன் முழு சுபர், தேய்பிறை சந்திரன் அசுபர்னு சொல்கிறா. ஆனால் சந்திரன் என்றைக்குமே சுபர் தான். அப்படி இருக்கும்போது இந்த உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பேள். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம். அதேமாரி இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. கிஷ்மிஷ்னு சொல்லுவா பாருங்க, அது சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 20. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசில் இந்த பாரங்கள்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல கேது பகவானோட சந்திர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்றைக்கும் நேற்றுக்கே உங்களுக்கு ஒரு ரிலீஸ் கிடச்சிது. இன்றைக்கி பக்கா ரிலீஸ் முடிஞ்சுதா? இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பேள். இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 18. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்குது. சந்திராஷ்டிரமம் இருக்குன்னாலே கவனமாக தான் இருக்கணும். புரியுறதா? என்ன சில பேருக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, நல்லபடியாக இருக்கும். ஆனாலும் சில குழப்பத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அதனால கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில். ஒன்றும் இல்லை, உத்தியோகத்தில் ஒரு ஃபைல் எடுப்பேன். என்ன இப்போ அது பேங்க் ஃபைல்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் ஃபைலை கொண்டு போய் ஆக்சுவலாக 2வது ரேக்கில் வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 4வது ரேக்கில் வச்சுருவேன். வச்சுட்டு தேடிட்டு இருப்பீங்க, எங்கடா வச்சோம் பேங்க் இதில் வச்சோம் காணமேன்னு. அதனால தான் கவனமாக வைக்கணும். நம்ம அந்த இதில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதேமாரி வாகன பயணங்கள், என்ன வாகனத்தை எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கா இது இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும். என்ன கடகடன்னு எடுத்துட்டு அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போனால் என்ன ஆகும்? பாதி வழியில் வண்டி நின்று போயிடும். டென்ஷன், ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுது. அப்போ அதனால தான் எல்லாம் கிளம்பும்போதே எல்லாம் பார்த்துட்டுருங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும். ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாலோ அதை அப்படியே நல்லா மக்கப் பண்ணிக்கணும், கேட்கணும். சரியா? புரிஞ்சுக்கலன்னா புரியல அப்படின்னு கேட்டு புரிஞ்சுக்க வச்சுக்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரீகமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 20. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் 7ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பரவாயில்ல. ஆனால் கேது பகவான் இருக்கார். ஜென்மத்தில் ராகு. என்ன ஆனாலும் உச்சமடைந்த சுக்கிரன். என்ன விரைய ராசியில் சனீஸ்வர பகவான். இன்றைக்கும் அதே சிச்சுவேஷன் தான். இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான சூழ்நிலை இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும். டென்ஷனை அப்படியே தூக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஓரளவுக்கு உயர்வுகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அக்கம் பக்கத்தினர் ஆதரவு பெருகும். அதேமாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் அருமையாக வந்து சேரும். கூட்டாளிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். இல்லத்தை
நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வந்து கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 17. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.